குலோப் ஜாமுன் 80s அண்ட் 90s கிட்ஸ்க்கு பர்த்டேக்கு கேக்கெலாம் வாங்க மாட்டாங்க. ஒன்று கேசரி இல்லைன்னா குலோப் ஜாமுன் ரெடியாக இருக்கும் பர்த்டே அன்னைக்கு. ஸ்வீட் ஸ்டாலில் குண்டு குண்டாக உடையாமல் நல்ல ஜூஸியான குலோப் ஜாமுன் எப்படி செய்கிறதுன்னு நிறைய டிப்ஸோடு நான் ஷேர் பண்ணியிருக்கேன். ஃபஸ்ட் டைம் நம்ம தான் இந்த டிப்ஸ் எல்லாம் ஷேர் பண்ணுறோம். சேவ் பண்ணி வச்சுட்டு ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு உங்கள் ஃபீட்பேக்ஸ் அண்ட் கமெண்ட்ஸை என் கூட ஷேர் பண்ணுங்கள். வாங்க சூப்பரான குலோப் ஜாமுன் என்னோடய ஸ்டைலில் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். 2 பேக்கெட் குலோப் ஜாமுன் எடுத்திருக்கேன். எந்த பிராண்டு வேணால் எடுத்துக்கோங்க. கட்டியாக இருந்தால் கொஞ்சம் சலிச்சுக்கோங்க, அப்படி இல்லைன்னா உடச்சி விட்டால் போதும். சின்ன டம்ளரில் காய்ச்சி ஆற வச்ச பால் எடுத்திருக்கேன். கிட்டத்தட்ட ஒரு 200 ml இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நல்ல சப்பாத்தி மாவு பதத்துக்கு உருட்டி எடுத்துக்கோங்க. ரொம்ப டைட்டாக உருட்ட வேண்டாம். இந்த அளவுக்கு உருட்டி ஒரு 5 நிமிஷம் அப்படியே மூடி வச்சிடலாம். இப்போ பாகு ரெடி பண்ணிடலாம். 1 கிலோ சர்க்கரை எடுத்திருக்கேன். ஒரு பேக்கெட்டுக்கு 3/4 கிலோ அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அவ்வளோலாம் வேண்டாம், ரொம்ப தித்திப்பாக இருக்கும். ஒரு பேக்கெட்டுக்கு 1/2 கிலோ அப்படின்னு 2 பேக்கெட்டுக்கு 1 கிலோ எடுத்திருக்கேன். ஏதாவது ஒரு கப்பில் மெஷர் பண்ணிக்கோங்க. நான் இந்த கப்பில் எடுத்திருக்கேன். 3 கப்பு 1 கிலோ வந்துச்சு. ஸோ 3 கப்பு சர்க்கரையை சேர்த்துக்கலாம். எந்த கப்பில் நீங்கள் சர்க்கரை அளக்குறீங்களோ அதே கப்பில் தண்ணி சேர்த்துக்கோங்க. 3 ஏலக்காவை இடித்து கூடவே சேர்த்துக்கோங்க. இது நல்லா கரைஞ்சி வரட்டும். தண்ணி அதிகமாக இருந்தாலும் சல்லுன்னு இருக்கும், கம்மியாக இருந்தாலும் நல்லா இருக்காது. ஸோ 3 கப் சர்க்கரைக்கு 3 கப் தண்ணி கரெக்டாக சேர்த்துக்கோங்க. இது நல்லா கரைஞ்சி வரட்டும். இப்போ அந்த மாவில் 1 ஸ்பூன் நெய் சேர்த்துக்கோங்க. தொட்டோன்னே உதிர்ந்து போகிற மாதிரி இருக்கும், ஆனால் கவலைப்படாதீங்க, சாஃப்டாக தான் இருக்கும். ஐயோ உதிர்ந்து போகுதே அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பாலோ தண்ணியோ எதுவுமே சேர்த்த வேண்டாம். தேவையான அளவுக்கு மாவு எடுத்து ஃபஸ்ட்டு அதை நல்லா டைட்டாக ப்ரெஸ் பண்ணி விட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் முள்ளங்கையில் வச்சு நல்லா மொழுன்னு உருண்டையாக உருட்டி எடுத்துக்கோங்க. விரிசல் வந்துச்சுன்னா கையிலே அதை சரி பண்ணிக்கோங்க. எல்லா மாவுலேயும் உருண்டை பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ இது நம்ம பொரிச்சு எடுக்க போகிறோம். வாசமே இல்லாத எண்ணெய் எடுத்துக்கோங்க. நான் கோல்டு வின்னர் எடுத்திருக்கேன். அதில் ஒரு 2 ஸ்பூன் நெய் சேர்த்துக்கோங்க. நல்ல ஃப்ளேவராக டேஸ்ட்டாக சூப்பராக இருக்கும். எண்ணெய் வந்து ரொம்ப சூடாகக்கூடாது. ஒரு மிதமான சூட்டில் இருக்கும்போதே அந்த உருண்டைகள் எல்லாம் உள்ளே சேர்த்துக்கலாம். அந்த உருண்டையெல்லாம் நல்லா மூழ்கி வரணும். அப்போ தான் அது வந்து வெந்து வரும். உடனே கரண்டி போட்டு கலந்துட வேண்டாம். இந்த மாதிரி ஒரு ஸ்டிக் எடுத்துக்கோங்க. நான் வந்து மைகோதி எடுத்திருக்கேன். அப்படியே அந்த மைகோதியிலே மெதுவாக அப்படியே கலந்து விடுங்க. இப்போ சப்போஸ் உங்ககிட்ட மைகோதி இல்லைன்னா ஒரு கரண்டியோட பின்பகுதியை வச்சு அப்படியே கலந்து விடலாம். என்னென்னா கரண்டி போட்டால் உடஞ்சிடுங்க, அது முக்கியமான டிப்பு. அதனால தான் நான் சொல்கிறேன். இந்த மாதிரி அப்படியே திருப்பி விட்டுட்டே இருங்க எல்லாம் ஒரே பக்கமாக. சில சமயம் 1-2 பால்ஸ் வந்து விரிசல் விழுகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. ஆனால் கவலைப்படாதீங்க, நம்ம பாகு ரெடி பண்ணுவோம் இல்லையா, அந்த டைம் இதை வந்து சரி பண்ணிடலாம். இப்போ உங்களுக்கு பார்க்கும்போது இந்த பால்ஸ் எல்லாம் நல்லா வெந்த மாதிரி இருக்கும். இப்படியே எடுத்து வச்சிடாதீங்க. ஏன்னா இது பாகில் ஊறினதுக்கப்புறம் கலர் வந்து இன்னும் கம்மியாகும். அதனால் இன்னும் கொஞ்சம் கலர் வரட்டும், அப்படியே இருக்கட்டும். எந்த ஒரு ஸ்டேஜ்லேயுமே ஃப்ளேம் அதிகம் பண்ணிட வேண்டாம், அப்படியே மீடியம் ஃப்ளேம்லேயே இருக்கட்டும். ஏற்கனவே பொரிச்ச ஒரு பால்ஸை வந்து உங்களுக்கு ஓப்பன் பண்ணி காட்டுறேன். மேலே நல்ல கலர் வந்திருக்கு, மொறுன்னு இருக்குது, உள்ளே நல்லா சாஃப்டாகவும் வெந்திருக்கு. இந்த அளவுக்கு கலர் வந்ததுக்கப்புறம் எண்ணெயிலேருந்து எடுத்துக்கோங்க. பாருங்களேன், சூப்பராக இருக்குது. நல்ல பர்ஃபெக்டான ஷேப்பில் சூப்பரான ஒரு கலரில் இருக்குது. இப்போ நம்ம சர்க்கரை பாகில் போடும்போது இதுலேருந்து லைட்டாக தான் கலர் கம்மியாகும். அப்போ வந்து உங்களுக்கு கடையில் வாங்குகிற குலோப்ஜான் மாதிரியே சூப்பராக இருக்கும். அந்த எண்ணெயிலையும் பாருங்களேன், கொஞ்சம் கூட எதுவுமே உடஞ்சி போகலை. பர்ஃபெக்டான குலோப் ஜாமுன் பால்ஸ் ரெடி. இப்போ வந்து சர்க்கரை பாகும் நல்லா கரைஞ்சி வந்துருச்சு. ஆனால் என்னென்னா ரொம்ப தண்ணியாக இருக்க மாதிரி இருக்கும். இந்த மாதிரி தண்ணியாக இருக்கும்போது நீங்கள் சேர்த்துனீங்கன்னா ரொம்ப சல்லுன்னு இருக்கும். குலோப்ஜான் வந்து நல்லா இருக்காது சாப்பிட்றதுக்கு. அந்த பாகை வந்து நீங்கள் தொட்டு பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி பிசுப்பாக இருக்கணும். இப்போ சும்மா தண்ணியை தொட்ட மாதிரி தான் இருக்குது. அதனால இன்னும் கொஞ்சம் அது கொதிக்கட்டும். இப்போ பார்த்தீங்கன்னா எடுத்து ஊற்றும் போது கொஞ்சம் திக்காக இருக்கும். இதுக்கு வந்து தனியாக பாகு பதம்லாம் இல்லை. 1 கம்பி பதம் 2 கம்பி பதம் அந்த மாதிரிலாம் எதுவுமே இல்லை. அந்த சர்க்கரை பாகு வந்து கொஞ்சம் பிசுப்பானா போதும். இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு பொரிச்சு வச்சுருந்த பால்ஸ் எல்லாம் உள்ளே சேர்த்துக்கலாம். இப்போ சர்க்கரை பாகு வந்து ரொம்ப சூடாக இருக்கும். பால்ஸ் வந்து இப்போ தான் பொரிச்சிருக்கறனால அதுவும் கொஞ்சம் வெதுப்பான சூட்டில் இருக்கும். இது ரெண்டுமே உள்ளே சேர்த்திட்டு ஒரு கரண்டி வச்சு அப்படியே மேலாப்பில் அந்த பால்ஸை வந்து திருப்பி விடணும். எல்லா பக்கமும் அந்த சர்க்கரை பாகில் வந்து மூழ்கிற மாதிரி அப்படியே திருப்பி விடணும். ஒரு 1/2 மணி நேரம் மட்டும் இது ஊறினா போதும், அதிக நேரம் இது ஊற வேண்டாம். இப்போ நான் உங்களுக்கு 1/2 மணி நேரம் ஊறின ஒரு குலோப் ஜாமுன் வந்து கட் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். உள்ளே அந்த சர்க்கரை பாகு ஃபுல்லாக நல்லா இறங்கி நல்ல ஜூஸியாக இருக்குது பாருங்களேன். சூப்பராக இருக்கும். ஒரு 1/2 மணி நேரம் மட்டும் ஊறினா போதும். யாருமே சொல்லாத முக்கியமான டிப் இது தான். பாகு வந்து ரொம்ப சூடாக இருக்குது. சூடான பாகில் குலோப் ஜாமுன் வந்து இருக்க என்ன ஆகும்னா ரொம்ப கொலன்னு ஆகிடும், உடஞ்சி போயிடும். நம்ம எடுத்து சாப்பிடும்போது ஒரு பர்ஃபெக்டான ஷேப்பில் இருக்காது. அதனால் என்ன பண்ணுறோன்னா
இந்த பால்ஸை ஃபுல்லாக இப்போ தனியாக எடுத்து இன்னொரு பவுலில் சேர்த்துக்கோங்க. இப்போ பால்ஸ் தனியாக, அதுக்கப்புறம் சர்க்கரை பாகு தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ சர்க்கரை பாகும் நல்லா ஆறட்டும், இந்த பால்ஸும் நல்லா ஆறட்டும். கவலையே படாதீங்க, ரெண்டுமே நல்ல சூடாக இருந்தனால பால்ஸ்குள்ளார நல்லா அந்த சர்க்கரை பாகு ஃபுல்லாக இறங்கிருச்சு. அதனால் நீங்கள் ஐயோ உள்ள சர்க்கரை பாகு இறங்கலையே அப்படிலாம் நினைக்க வேண்டாம். இருக்க அப்படியே வச்சுட்டே இருந்தீங்கன்னா தான் அது ரொம்ப சொதன்னு ஆகிடும். இப்போ நான் காட்டியிருக்கேன் பாருங்களேன், நல்லா ஊறி இருக்குது. இப்போ இது ரெண்டும் நல்லா ஆறட்டும். இது அடுத்த நாள் இப்பயும் பார்த்தீங்கன்னா நல்ல ஜூஸியாக குண்டாக குழஞ்சி போகாமல் சூப்பராக இருக்க பாருங்களேன். உங்களுக்கு தேவைப்பட்டால் நீங்கள் இப்படியே எடுத்து சாப்பிட்லாம், உள்ளே நல்லா ஊறி இருக்கும். இல்லை உங்களுக்கு பாகு கூட தான் வச்சு சாப்பிட்ணும் அப்படின்னா இதுலேருந்து 2 குலோப் ஜாமுன் எடுத்துகிட்டு நம்ம தனியாக எடுத்து வச்சுருந்தோம் இல்லைங்களா அந்த ஜீரா, அதையும் மேலே ஊற்றி நீங்கள் சர்வ் பண்ணலாம். சூப்பராக இருக்கும். இந்த மாதிரி மெத்தட் நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா கடைசி குலோப் ஜாமுன் வரைக்கும் கூட குண்டு குண்டாக உதிரியாக இல்லாமல் நல்ல ஜூஸியாக நமக்கு கடையிலெல்லாம் கிடைக்குது இல்லைங்களா, அந்த அளவுக்கு டேஸ்ட்டாகவும் இருக்கும். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். சேவ் பண்ணிவிட்டு ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு உங்கள் ஃபீட்பேக்ஸ் அண்ட் கமெண்ட்ஸை என் கூட ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.